கடந்த எபிசோட்ல நாம சிவன் அழிப்பவர் பற்றி பேசினோம். அந்த அழிவின் பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியே திரிதேவியாக 3 முக்கியமான வடிவங்களில் வெளிப்படுகிறது. சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி. சரஸ்வதி அறிவின், கலை விழிப்பின், இசையின், வாக்குத்திறத்தின் தெய்வம். வெண்மையான ஆடையில் வீணையோடு தோன்றும் சரஸ்வதி பிரம்மாவின் சக்தி. உலகம் உருவாக அறிவு தேவைப்பட்டது. அந்த அறிவை கொடுத்ததே சரஸ்வதி. லக்ஷ்மி செல்வத்தின் மட்டுமல்ல, சாந்தி, சமநிலை, வளர்ச்சி எனும் அனைத்து வாழ்வு சமங்களின் தெய்வம். அவள் விஷ்ணுவின் சக்தி. வாழ்க்கையில் செல்வம் மட்டுமல்ல, அது நலனோடு வரணும். அந்த நலனுக்கான துணைதான் லக்ஷ்மி. பார்வதி முழுமையான சக்தி. அவளே துர்கை, அவளே காளி, அவளே அன்னையம்மன். அவள் இல்லாத சிவன் சவம். அவளே உயிர் கொடுக்கும் சக்தி. அவள் கோபம் கொந்தளிப்பான துர்கை. அவள் பாசமோடு விளங்கும் அன்னையம்மன். இவைகள் 3ம் சேர்ந்துதான் உலகத்தை இயக்கும் சக்தியாக நிற்கின்றன. அறிவு, செல்வம், சக்தி, வாழ்க்கையை சீராக வழிநடத்தும் 3 தூண்கள். அடுத்த எபிசோட்ல இந்த தேவதைகள் வாழும் உலகம் எங்க இருக்குது, மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் யாரும் வாழும் அந்த 14 உலகங்கள் எங்க, அவையெல்லாம் சுழன்று இருக்கும் மையம் மேருமலை பற்றிய மறைந்த ரகசியங்களை நாம் அடுத்ததாக பயணிக்க போறோம்.